நாகையில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கியும் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான OS மணியன் கலந்து கொண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரசுரங்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டையில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாறன் பங்கேற்று பொதுமக்களிடம் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினார். மேலும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சேலம் மாநகரில் இருவேறு இடங்களில் அதிமுக சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கொண்டலாம்பட்டி பகுதியில் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பரமகுரு தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதேபோல அஸ்தம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட சின்னப்புதூர், மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் அதிமுக திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே குருவராஜபேட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாகராஜ், மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் செல்வகுமரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி தொடங்கி வைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கண் சிகிச்சை, இரத்த பரிசோதனை செய்து கொண்டனர். இதில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.